பராசக்தி புதிய பராசக்தியாக இப்போது திரையிடப்பட்டிருக்கிறது. குடும்பத்துடன் சென்று பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். அதாவது 1965 நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மிக துல்லியமாகவும் மிகச் சிறப்பாகவும் அதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை எல்லாம் சிறுக சிறுக சேர்த்து அவற்றையெல்லாம் காட்சிப்படுத்தி அவற்றை திரைக்கதைக்கு ஏற்ற வகையிலே அவற்றை ஒன்று சேர்த்து உருவகப்படுத்தி கொடுத்திருப்பது என்பது மிகச் சிறப்பான ஒரு அம்சம். பராசக்தி என்ற பெயரில் தலைவர் கலைஞர் அவர்கள் சற்றொப்ப ஒரு 3/4 நூற்றாண்டுக்கு முன்னால் ஏற்படுத்திய ஒரு திரைப்பட புரட்சியை கிட்டத்தட்ட இந்த பராசக்தியும் ஏற்படுத்த கூடும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. அன்றைக்கு அந்த பராசக்தி வந்த காலத்தில் வரலாற்று படங்களாகவும் சரித்திர பின்னணி கொண்ட திரைக்கதைகளாகவும் புராண கதைகளாகவும் இருந்த நேரத்தில் சமூக கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட அந்த நடைமுறை காட்சிகளுடன் கூடிய அந்த படம் ஏற்படுத்திய விளைவு போல் இன்றைக்கு கேளிக்கைகளாகவும் விளையாட்டுகளாகவும் இன்றைக்கு இளைய சமுதாயத்தினர் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மொழிப்போர் எப்படி நடைபெற்றது, ஒரு 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற அதனுடைய காட்சிகளை மிக துல்லியமாக படம் எடுத்திருக்கின்றார்கள். கதாநாயகன் கதாநாயகி வில்லன் என்பது போன்ற திரைப்படத்திற்கு தேவையான அந்த புனைகளை தவிர மையமாக இருக்கக்கூடிய அனைத்து சிறப்புகளும் இன்றைக்கு மிகச் சிறப்பாக படம் பிடித்துள்ளார்கள். கீழ்ப்புலவூர் சின்னசாமி தன்னையே கொளுத்தி கொண்டு ஒரு தற்கொடையாக கொடுத்த அந்த தீ கொளுத்த தியாகியினுடைய தீரன் வீரத்தமிழன் சின்னசாமியினுடைய காட்சியை அப்படியே படம் பிடித்திருக்கின்றார்கள். அவரும் அதுபோல்தான் அன்றைக்கு எழும்பூர் ரயில் நிலையத்தில் வந்து கொண்டிருந்த அன்றைய முதலமைச்சர் பக்தவத்சலம் அவர்களுடைய கால்களை பிடித்து கொண்டு, ஐயா நீங்கள் நினச்சா இந்தியா தடுத்து நிறுத்த முடியும், தயவுசெய்து ஏதாவது செய்யுங்கயா ஏதாவது செய்யுங்கயான்னு அவரை காலை பிடிச்சி கெஞ்சிய நேரத்தில் அன்றைக்கு பக்தவத்சலம் அவரை எட்டி உதைத்து இந்த பைத்தியத்தை அந்த அப்புறப்படுத்துங்கப்பான்னு சொல்லிட்டு போனார். அதே காட்சியை அப்படியே கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு அந்த தீரன் சின்னசாமி எந்த அளவிற்கு தன்னையே வியட்நாம் போரின் போது அந்த வியட்நாம் நாட்டில் இருக்கக்கூடிய புத்த பிக்குகள் தங்களை தீக்கு இரையாக்கி கொண்டு தீக்குளித்து இறந்ததை அந்த நினைவுகளை அந்த செய்திகளை உள்வாங்கி கொண்டு தானும் அதுபோல செய்து முதல் தியாகியாக தீக்குளித்து மரணமடைந்த தியாகியாக தீரன் சின்னசாமி இருந்தான். அவரை பற்றிய செய்தி இருக்கிறது. அதே போல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியான மாணவன் ராஜேந்திரன் பற்றிய காட்சி அப்படியே இருக்கிறது. பொள்ளாச்சியில் அஞ்சல் நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்திய எழுத்துக்களை அழிக்கப் போன ஒரு சிறுவனை அன்றைக்கு போலீஸார் துப்பாக்கியால் சுட்டு கொன்றார்கள். அந்த கொடிய காட்சியை சாணி பூசி அழிக்கப் போகின்ற ஒரு வீரனை போலீஸார் சுட்டுக்கொள்வது போல அந்த காட்சி அமைப்புகள் இருக்கின்றன. எல்லா காட்சிகளும் இருந்தபடி இருக்கின்றன. பொள்ளாச்சியிலே நடைபெற்ற 2வது ஜாலியன் வாலாபாக் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு இராணுவம் மிகப்பெரிய அளவிலே மிக கொடூரமாக நடந்து கொண்டிருந்த அந்த காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு மீண்டும் திரையிலே கொண்டு வந்து காட்டியிருக்கின்றார்கள். புதிய மாணவர்கள் இன்றைய இளைஞர்கள் அதனை புரிந்து கொள்வதற்கு மிகச் சிறப்பாக புரிந்து கொள்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தினுடைய தொடக்கத்திலேயே ஒரு ரயில் பெட்டிக்கு வண்டிக்கு தீ வைக்கின்ற அந்த காட்சியை கொண்டு வந்து அந்த இருக்கையினுடைய முன்ன வந்து அமருகின்ற அளவிற்கு ஒரு விறுவிறுப்பை கூட்டிய அந்த படத்தினுடைய இறுதி வரையில் கொஞ்சமும் அதனுடைய சுவாரஸ்யம் குறையாமல் மிகச் சிறப்பாக எடுத்திருக்கின்றார்கள். காட்சிப்படுத்தியிருக்கக்கூடிய படங்கள் அத்தனையும் வரலாற்று உண்மைகளைத்தான் அவர் எடுத்திருக்கிறார். ஆனால் ஒன்று என்ன என்று சொன்னால் கடைசியிலே கொண்டு வந்து அவர்கள் அகில இந்திய அளவிலே இருக்கக்கூடிய மாணவர்கள் என்கின்றது அது அவர்களுடைய வேட்கை என்ன செய்ய வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும்
என்பதற்கான தீர்வு போல தான் நாம் தமிழர்கள் மட்டும் போராடினால் பத்தாது, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மொழி பேசுபவர்களையும் அரவணைத்து அவர்கள் அனைவரையும் இந்தி மொழியை ஏற்காமல் அவரவர் தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது என்கின்ற அளவிலே அவரவர் தாய்மொழியின் மூலமாக அவர்களுடைய கல்வியும் வேலைவாய்ப்புகளும் அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு யுக்தியாக அதனை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த படம் மிகச் சிறப்பான படம். இது வெற்றியடைய வேண்டும். இளைஞர்கள் இதனை பார்த்தால் போதும் அவர்களுக்கு இந்த இந்தி எதிர்ப்பினுடைய அவசியம் புரியும். ஏன் இதை எதிர்க்கிறாங்கன்னு தெரியாமல் இன்றைய மாணவர்கள், இன்றைய இளைஞர்கள் பலரும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இருமொழிக் கொள்கை என்ன, இருமொழிக் கொள்கையினுடைய நன்மை என்ன, அதனை ஏன் எதிர்க்க வேண்டும், இதனை படித்தா அங்கே வடக்க போனால் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அதெல்லாம் இன்றைக்கு கண்கூடாக அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை தேடி வந்து வேலைவாய்ப்புகளுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 160 நாடுகளில் பரவி கிடைக்கின்றார்கள். அனைத்து நாடுகளிலும் அவர்கள் உயர்ந்த பதவிகளிலே இருக்கிறார்கள் என்பது அவர்கள் இந்தி மொழியை புறக்கணித்து விட்டு இருமொழிக் கொள்கையை பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்ததால், இருமொழிக் கொள்கையின் வாயிலாக அவர்கள் கல்வி கற்றதால், ஆங்கிலத்தில் அவர்கள் புலமை பெற்றதால் உலக நாடுகளில் அனைத்து நாடுகளிலும் அவர்கள் இன்றைக்கு உயர்ந்த பதவிகளிலே இருக்கின்ற நல்ல வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது என்பதை இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த படம் நிச்சயமாக பயன்படும். இந்த படம் மட்டுமல்ல, இளைஞர்களுக்கான சரியான பாடம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.